எடப்பாடியன் கடுமையான கோபத்திலும் மன உளைச்சலும் இருக்கிறார். நேத்தே சொல்லிட்டேன், தினகரன் தனியாக கட்சி இருக்கு, கட்சி கூட்டணி வைக்கலாம், கூட கட்சியோட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. பழைய மினிஸ்டர் சமூகம் கம்முன்னு இருக்கிறபடியா அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாராமா, அவரை கம்முன்னு சேர்த்துக்கோங்க, பிஜேபி விட்டு வந்துட்டாருங்கிறாங்க. நேற்று இந்த மதுரையில் செல்லூர் ராஜுக்கு அம்மா சொல்லிருக்காள் 100 ஆண்டு 1000 ஆண்டு இருக்குன்னு சொல்லி, கையில் பச்சை ஊத்திக்கு நான் இருக்கு முறை அதிமுகவை யாராலும் மறிக்க முடியாதுங்கிறாரு. அப்போ நானு நீ வரையா செல்லூர் ராஜு கிளம்பிட்டியா, அண்ணாமலை அவங்க கட்சியிலே தலைவராக கூட தூக்கி விட்டேன். நான் ஓனர் கூட வேலையில் விட்ட மாதிரி எக்ஸ் மினிஸ்டர் அம்முகம் நம்மகிட்டே அண்ணாமலை சேர்க்கணுங்கிறது. நான் என்ன பார்வையிட்டு நீங்கள் சொல்கிற கடிச்சிக்கலாம் ஒத்து போகிறேன்னு டெல்லிக்கு ஒத்துழைச்சு அண்ணாமலை வெளியேற்றி விட்டு அவர் போயிட்டு வந்து வீதலிடர்னு இயக்க. உங்களுக்கு எதாவது தெரியுமையா வீதலிடர்னு என்ன தெரியுமா? அர்த்தம் சொல்லுங்க மக்கள், என்னைக்கெல்லாம் சொல்லுங்க. ஓ ஐயோ, நான் கீர்த்தனா மினிஸ்டர் மாதிரி பச்சை குழந்தை போய் பள்ளிக்கூடத்தில் அவமானப்படுத்த நீங்கள் தப்பு சொல்ல நான் புரிஞ்சுக்கிடுவேன். கீர்த்தனாமா தப்பாக பேசணும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பாருங்க, எல்லாத்துலேயும் பச்சை குழந்தை பள்ளிக்கூடத்தில் போய் அசிங்கப்பட்டிருக்கு. கடைசி பெஞ்சுக்காரங்க சொல்ல தெரியாதாமா? அதை விடுங்க, நம்ம நிலைமை மோசம். கீர்த்தனா பற்றி பேசுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? வீட்டில் இல்லைன்னா நாம் தலைவர்னு சொல்லி அவர் இயக்கம் சேர்த்துட்டு இருக்காரு. நான் 2 பேர் இருக்கக்கூடாது ஓபிஎஸ் தொட்டி விட்டு இவர் சமூகம் எக்ஸ் மினிஸ்டர் அண்ணாமலை சேர்க்கிறான். வீட்டில் இல்லைன்னா நம்ம எல்லாம் தலைவர்கள் அர்த்தமையா? ஐ ஆம் த லீடர், நோ வீதி லீடர் நோ. நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் எடப்பாடியிலே சேலத்திலேயே கடுப்பு நம்மளை ப்ரெஷர் வர வச்சுட்டாங்களே. நான் எந்திரேன் தினகரனை என்னையே கூப்பிட்டுருக்காங்க. நான் கேட்டுக்கிட்டேன், அண்ணாமலையை கூப்பிட்றாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஆத்துக்கு மாதிரியே ஒரு பக்கம் தலைவர் பதவி விட்டு தூக்கி விட்டாங்க. 100 ரூபாத்துக்குள்ள அப்பாயின்மெண்ட் எடுத்துருவார். ஐயா நீங்கள் தயவு செஞ்சு அண்ணாமலையை கூப்பிட்டுருக்கேங்க ஐயா, ஐயா தயவு செஞ்சு நீங்கள் அண்ணாமலையை கூப்பிட்டுங்க ஐயா. அவர் வீதி லீடர்னு இவங்க தப்பாக போட்டுக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் லீடரு, அவர் வாட்டும் சேர்த்துக்கங்கிறாங்க. வீதி லீடர்னு பேர் அர்த்தமே சரியில்லை. ஐயா முன்னிட்ட லீடருக்கு அமித்ஷா ஐயா மோடி ஐயாட்டி சொல்லுங்கள், மோடி அண்ணாமலையை கூப்பிட்டு கூடயே வச்சுக்கங்கய்யா. ஐயா 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 இதுக்கு அந்த ஆள் கொங்கு பெல்ட்டுக்கு காலி ஆகி போயிருந்தேன், அண்ணாமலையே தோற்றி வச்சுனேன். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கொங்கு பெல் கேட்டு காலி ஆகி போச்சு. வேணாங்க ஐயா, இந்த திமுகவை நம்பிக்கிட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் இந்த கரூருக்கு போய் போகக்கூடாதுன்னு தடை வாங்கிடுவாங்க. ஏதாவது சிபிஐ விசாரணை இருக்க அப்படின்னா அது கடைசியில் கேஸு ஊட்டிக்கிடுச்சு. லண்டன் போய் ஸ்டாலின் வந்து லண்டன் போய் போத்திக்கிட்டார். சரி பேரனை பார்க்க போயிருக்கிறார். இன்னைக்கு கரூரில் 41 பேருக்கு வேலையை கொடுத்து நல்லது செஞ்சு பேர் வாங்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் சீட்டை வாங்கி ஜெயிச்சிருவார். ஏற்கனவே இன்னும் அந்த ஆள் கேட்டு எக்கத்தாலம் எக்காலம் ஆளும் கட்சி நின்று பாப்பா. அப்படி ஏற்கனவே செங்கோட்டையை வேறு நம்மளை தூக்கி விட்டா அப்படின்னு சொல்லி இந்த கேஸோட கேஸை குடநர கேஸை பாருங்கன்னு முதலமைச்சர் தூண்டி விட்டு இருக்கா. அப்படி குடநர கேஸை ஆரம்பித்தா குட வண்டி சாஞ்சு போயிடும். அப்புறம் கடைசியில் நம்ம நட வண்டி தான் ஓடிட்டு இருக்குன்னு பேரன் கூட போய் சிலுவம்பாளையம் தான் பேரன் கூட போய் நட வண்டி தான் ஓட்டணும் போடுது.